ஆந்திர மாநிலத்தில் திருநங்கை காதலியை கொலை செய்த காதலன் உடலை துண்டு துண்டாக வெட்டி மூட்டை கட்டி சாலை ஓரத்தில் வீசிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. காதலன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திருநங்கைகள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ఈ రోజు మా ఫ్రెండ్ మా నుంచి దూరం అయిపోయింది. అతి దారుణంగా అమ్మ బాబుకి రూపాయి పెట్టండి, అమ్మ బాబుని అడిగిన రూపాయి పెట్ట మొగుడు சக தோழி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்திற்கு நீதி கேட்டு கொதித்தெழுந்த திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. அடித்து கொன்று துண்டு துண்டாக வெட்டி உடலை மறைத்த கொடூர காதலனுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா? ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பையாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை தீப்பு. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த பன்னி என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் அவர்களுக்குள் அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வந்துள்ளது. நாளடைவில் இவர்களது கருத்து வேறுபாடு அதிகமாகவே காதலன் பன்னி பிரிந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அதனை விரும்பாத தீப்பு காதலன் தொடர்ந்து தன்னுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என விரும்பியிருக்கிறார். காதலன் தன்னை பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக செல்போன் மூலம் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பன்னி தன்னுடைய காதலி தீப்புவை ஊருக்கு வெளியே குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இவர்களது வாக்குவாதம் கைகலப்பில் முடிய கடும் ஆத்திரமடைந்த பன்னி காதலி தீப்புவை அடித்தே கொலை செய்திருக்கிறார். பின்னர் அவரது உடலை மறைக்க எண்ணிய பன்னி தீப்புவின் உடலை துண்டு துண்டாக வெட்டி தனித்தனியாக மூட்டை கட்டி சாலை ஓரத்தில் வீசிச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் தீப்புவின் உடல் பாகங்களை சிறிது சிறிதாக மீட்டனர். வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது பன்னி குறித்த தகவல் தெரியவர அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தங்களுடைய தோழியை கொலை செய்த பன்னியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்.